सर उस दिन रोज की तरह मैं काट लगाई थी और स्टीमर में पानी गर्म ही हो रहा था मोमोज का। चलती हुई गाड़ी आती है, उसमें से एक पुलिस वाले निकलते हैं और वो बोलते हैं हटाओ हटाओ हटाओ। मैंने बोला सर हटा रही हूँ, इसमें पानी गर्म है। बस मैंने हाथ भी ऐसे दिखाया, उन्होंने आओ ना देखा ताओ और सीधे स्टीमर का पानी धक्के से हाथ से मार के तुरंत चलती हुई गाड़ी में बैठ के चले गए। और इसके बाद मैं चिल्लाती रही, लेकिन किसी ने मेरी कोई मदद नहीं की, जो कि पुलिस। வணக்கம். பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ாவ் நரேந்திர மோடியின் இந்த வார்த்தைக்கான உண்மை முகத்தை தான் இந்த பெண்ணுடைய கதறல் சத்தத்துடன் நீங்க கேட்டீர்கள். சொல்லியிருக்கலாமா இல்லையா? கொஞ்சம் பொறுமையாக எங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கலாமா இல்லையா? இப்படி கொதிக்கிற தண்ணியை ஊத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பெண் கதறும் போது அந்த போலீசார்களுடைய அந்த முகத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஏதோ தெருநாய் போன்று ஒரு பெண் கதறும் போது கூட அந்த போலீசார்களுக்கு ஒரு துளி கூட மனம் வரவில்லை, இரக்கம் வரவில்லை. வயிற்று பொழப்பிற்காக ஒரு மோமோ கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு இளம் பெண், தகப்பனார் இல்லை, 3 தங்கைகள், எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் என்று புரியாமல் படித்த பட்டதாரி 27 வயது பெண்ணுடைய பெயர் ரேஷு குப்தா. என்ன நடந்தது அனைத்துமே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். நரேந்திர மோடியின் போலீசார்கள், ராஜஸ்தான் அரசாங்கத்துடைய போலீசார்கள், ராஜஸ்தானின் சீஃப் மினிஸ்டர் அவருடைய வருகையில் இந்த ஓரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய கடை பிரச்சனை உருவாக்கிவிட்டது. இந்த ஓரத்தில் தன்னுடைய வயிற்று பொழப்பிற்காக ரோடு சைடுல ஏதோ வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் சொன்னா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, சொன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லாமல், எந்த விதமான அறிக்கையும் இல்லாமல் திடீர் என்று அவர்களுடைய ரூட் மாறிடுச்சா, இந்த ரூட்ல இருந்து போகணும். இந்த ரூட்ல இருந்து போகும்போது அப்படியே சைரன் அடிச்சுக்கணும், ஒரு போலீஸ் வண்டி முன்னாடி வருது, எடுங்க எடுங்க, சீஃப் மினிஸ்டர் வர்றாரு. யார் சீஃப் மினிஸ்டர்? வேலைக்காரன் தானே, இந்த நாட்டுடைய சம்பளம் கொடுத்ததானே உங்களை வச்சிருக்கோம். பிரைம் மினிஸ்டர்ல இருந்து, ஜனாதிபதியில இருந்து, இந்த நாட்டுடைய எம்எல்ஏ, எம்பி, போலீஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வரை யாராக இருந்தாலும் இந்த நாட்டுடைய வேலைக்காரன் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். மகாராஜா கிடையாது. இதற்கு மேலாவது கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். இந்த பெண்ணுடைய நிலையை பாருங்கள். என்னையா விவிஐபி கல்ச்சர்? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கா இல்லையா? சீஃப் மினிஸ்டர் தானே. Y plus security, Z plus security, முன்னாடி 4 வண்டி, பின்னாடி 4 வண்டி, ரோட்ல நீங்க போக போறீங்க, ரோட்டோரமாக ஒரு பெண் நிற்கிறார். I want you to see this video once again. I know it is not very happy video to see, but I want you to watch this. Please watch. தொடக்கத்திலையும் போடுங்க, அப்புறமும் போடுங்க. 27 வயதான ரேஷு குப்தா ஹெல்தி ஆட்டா மோமோ என்கிற பேர்ல कैपिटल हाई स्ट्रीट, महल रोड, जगतपुरा, जयपुर, राजस्थान, जयपुर, डबल इंजन की सरकार, बीजेपी की सरकार, नरेंद्र मोदी डबल इंजन की सरकार நடந்த இந்த கொடூரம். ஒரு வார்த்தை, இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு, தெரியாம ஏதோ நடந்துருச்சு, இல்ல அந்த போலீசார்களை நாங்க இந்த அளவுல நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அடுத்தபடி வேற யாராவது இப்படி நசுக்கிட்டு போயிருவோம். பெண் எம்பிக்கள், பெண் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களா இல்லையா பிஜேபி? இதுதான் உங்களுடைய பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ाओ என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமா? இந்த பெண் பிஎஸ்சி கிராஜுவேட் படிப்பு முடித்த பின்பு கூட வேலை கிடைக்கவில்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி 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 காத்திருந்து பேப்பர் லீக், அந்த லீக், இந்த லீக், எதுவுமே வேண்டாம், சரி ஒரு தள்ளுவண்டி கடையாவது போடுவோம், மோமோ வித்து பொழைச்சு. வெறும் 15 நாட்கள், 25 நாட்களுக்கு முன்னாடி, ஜஸ்ட் 25 days பிஃபோர் இந்த பெண் இந்த கடையை தொடங்கி இருக்கிறார். அப்பா கிடையாது, தங்கைகள் இருக்கிறார்கள், அவருடைய பள்ளிக்கூடம் மற்ற செலவுகளால் இருக்கு. இந்த ஒரே ஒரு பெண் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தை காப்பாற்ற. வயிற்று பொழப்பிற்காக ரோட்டோரமாக தன்னுடைய தள்ளுவண்டி கடையை போட்டுக் கொண்டிருக்கும் போது ஜூன் 19ஆம் தேதி மாலை 6:45 மணி அளவில் திடீர் என்று அங்கு போலீசார்கள் வந்திருக்கிறார். ராஜஸ்தானின் சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் சர்மா, ஏதோ ராஜஸ்தானின் மகாராஜாவாக இருந்தால் கூட பிரஜையை இப்படி நசுக்க முடியாது.
இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதனை மீட்டெடுப்பதற்காக அருகே இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. இந்த நாட்டு பிரஜையுடைய சில்லறை பணத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரன் ஒரு நபர், எந்த சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், எந்த MP-ஆக இருக்கட்டும், எந்த MLA-வாக இருக்கட்டும், காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாட்டுடைய பிரஜைதான் ராஜா. இதுதான் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் எடுத்து காட்டக்கூடிய இந்த வார்த்தை. பிரதான் சேவக் என்று கூறுவது வெறும் ஃபேஷன் கிடையாது. அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும். நரேந்திர மோடி பிரதான் சேவக் என்று கூறிவிட்டாரா? அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா from A to Z எல்லாருமே டாப் டு பாட்டம் எல்லாரும் பிரதான் சேவக், பிரதான், நானும் சேவக், நானும் சேவக், நானும் சௌக்கிதார் போட்டீங்களா இல்லையா? இஸ் திஸ் வாட் சௌக்கிதார் டு? உங்க வீட்டுல இல்ல உங்களோட அபார்ட்மெண்ட்ல ஒரு கார்டை நியமிக்கிறீங்க, காவக்காரன். இந்த மாதிரி உங்களை தூக்கி போட்டு நான் தான் ராஜா இந்த வீட்டுக்குன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இந்த நாடு என்னுடைய வீடு. இந்த வீட்டுக்கு பாதுகாப்பதற்காக, இந்த வீட்டை மேற்பார்வைக்காக ஒரு சில நபர்களுக்கு நாங்க சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்களை மகாராஜா மாதிரி ட்ரீட்டும் பண்றோம். இந்த நாட்டு மக்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட், ஐயா ஸ்கூல் அட்மிஷன் கொஞ்சம் கையெழுத்து போட்டு, ஐயா எனக்கு இந்த வேலை நடக்கல கொஞ்சம் பண்ணி, நீங்க கெஞ்ச 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 இந்த நாட்டு அரசியல்வாதிகள் தன்னை மகாராஜா போன்று நினைக்க தொடங்கி விட்டார்கள். இது இன்னைக்கு நேற்று அல்ல, காலம் காலமாக நடக்கக்கூடிய விஷயம். அதோடைய நிலையை நீங்க பார்க்கிறீர்கள். ராஜஸ்தானின் சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் சர்மா இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் குலைக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய அடியாட்கள் போன்று இருக்கக்கூடிய இந்த போலீசார்கள் VVIP கல்ச்சர் என்கிற பெயர் இந்த பெண்ணை வந்து மிரட்டி இருக்கிறார்கள், அவசரப்படுத்தி இருக்கிறார்கள். கிளம்பு 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 கிளம்பு, ஐயாவுடைய வண்டி வர. இந்த பெண் அப்பதான் அந்த மோமோ சட்டையை நீங்க பாத்தீங்கன்னா கீழே அப்படியே தண்ணி கொதிக்கும். எந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்ஃபர்மேஷன் வந்தா இவங்க ஏன் அங்க போய் கடை போட போறாங்க? 1 மணி நேரம் கழிச்சு கடையை போட போறாங்க. சாதாரணமாக எப்பயும் போல இந்த பெண் அங்க அந்த அடுப்பை ஆரம்பிச்சு மலை 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 மலைன்னு தண்ணி கொதிக்குது. டப்புன்னு போலீஸ்கார இங்க வந்து இந்த மிரட்டும் போது, ரேஷோ குப்தா, ஐயா தண்ணி கொதிக்குது கொஞ்சம் பார்த்துருங்க, நான் எடுத்துடுறேன், எல்லாம் எடுத்துடுறேன், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, பார்த்துதான் இறக்கணும். இந்த வார்த்தையை போலீசார்களுக்கு பொறுத்து கொள்ள முடியும். எப்படி எங்க ஐயா வர்றாரு, நீ வாட்டிக்கு தண்ணி கொதிக்குதா? அப்படியே தட்டி அந்த பொன் மீது தண்ணி, கொதிக்கக்கூடிய தண்ணி ஊத்து. ஐயோ, அந்த பெண் கதறாரு, ஏதோ தெரியாம அடிச்சுட்டேம்மா, வா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு. இல்ல பின்னாடி வந்த சீஃப் மினிஸ்டர், அந்த ரோட்ல தானே அந்த பெண் உருண்டு பிறண்டு கதறி கொண்டிருந்தது, தெரியவில்லையா? ஏன்னா அப்படி VVIP கல்ச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா? அந்த பெண்ணை அங்கேயே கதற விட்டு ஓடி போன இந்த போலீசார்களுடைய முகத்தை பார்த்து. இது மட்டுமல்ல, இந்த பெண் தானாகவே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மருத்துவமனைக்கு கூட்டி சென்றிருக்கிறார். மருத்துவமனைகள் இந்த மாதிரி நடந்துருச்சு. அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. அங்கேயும் இந்த மாதிரி தீ விபத்து, தீ காயமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக FIR இல்லாம ட்ரீட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி யார் என்ன பண்ணான்னு தெரியல. டாக்டர் கேட்டிருக்காங்க என்ன நடந்திருக்கு. இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டருடைய கான்வேல முன்னாடி வந்த போலீஸ்காரர்கள் இந்த மாதிரி அதே மருத்துவமனையில ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பாங்க டு ரைட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன். எந்த FIR கிடையாது, எந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அப்படியே தோல் உறிஞ்சு போயிருக்கு. நெஞ்சில இருந்து தொடங்கி அப்படியே கை, காலு, தொடை, வயிறு, இடுப்பு, கொதிக்கிற தண்ணி அப்படி ஊத்துனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணுடைய
இப்ப இருக்கக்கூடிய நிலையை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். தயவு செய்து பாரு. பிளர் போட்டிருக்கேன். பட் எங்கெல்லாம் அந்த காயம் பட்டுருக்கும்னு நீங்க பார்க்கணும். பாரு. ये है रेशु गुप्ता। शकल देख के तो अच्छी लग रही होगी ना। ये देखो दोस्तों, ये देखो, ये घटना कल की है। ये घटना, ये देखो, ये पूरा मेरा ये देखो जल गए गाइस। मैं वीडियो में बोलना चाहूंगा, इसका वन ब्रेस्ट में जो गया जल के, इतना गंदा हुआ इसके साथ में। और जैसे हम पुलिस पता नहीं कौन था, वो बोले ये हालत के जिम्मेदार। கண்ணீர் மழுக ஒரு பெண் கதறி கொண்டிருக்கும் போது ஈவி இறக்கமே இல்லாமல் இந்த அளவில் யாரை காப்பாற்றுவதற்காக அந்த போலீஸ்கார், அந்த டீம் எல்லாருமே இந்த நாட்டுடைய வேலைக்காரர். நீங்க ஓட்டி செல்ற அந்த வண்டி, அதுல போடக்கூடிய பெட்ரோல் நாங்க வாங்கி கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டி நாங்க வாங்கி கொடுத்தோம். அதுக்குள்ள அவரது கொண்டு ராஜா போன்று போகக்கூடிய நபர் அவருடைய சட்டையில இருந்து, அவருடைய வீட்டுல இருந்து, அவருடைய டெலிபோன்ல இருந்து, அவருடைய எல்லா செலவையும் நாங்க எடுத்துக்கொண்டிருக்கோம். எதற்காக? இந்த நாட்டு மக்களை நசுக்கி கொள்ளுவதற்காகவா? இந்த மாதிரி சுடுதண்ணி ஊத்தி கொள்ளுவதற்காகவா? ரேஷு குப்தா இந்த பெண்மணி அங்க நடந்த விஷயத்தை கொஞ்சம் எடுத்துக்காட்டி இருக்கிறார். ஹிந்தியில இருக்கு. உங்களுக்கு மொழி புரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, கேளுங்க எந்த அளவில் இந்த பெண்ணுடைய வேதனை இருந்திருக்கு. सर उस दिन रोज की तरह मैं काट लगाई थी और स्टीमर में पानी गर्म ही हो रहा था मोमोज का। चलती हुई गाड़ी आती है, उसमें से एक पुलिस वाले निकलते हैं और वो बोलते हैं हटाओ हटाओ हटाओ। मैंने बोला सर हटा रही हूँ, इसमें पानी गर्म है। बस मैंने हाथ भी ऐसे दिखाया, उन्होंने आओ ना देखा ताओ और सीधे स्टीमर का पानी धक्के से हाथ से मार के तुरंत चलती हुई गाड़ी में बैठ के चले गए। और इसके बाद मैं चिल्लाती रही, लेकिन किसी ने मेरी कोई मदद नहीं की। जो कि पुलिस की 3-4 गाड़ियां गुजरी, फिर भी कोई कुछ भी हेल्प नहीं की मेरी। 19ஆம் தேதி இரவு நடந்த இந்த சம்பவம் மாலை ஒரு 6:45 ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து நைட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ்காரர்கள் விரட்டி அடிச்சிட்டாங்க. நோ எஃப்ஐஆர் வாஸ் ரெஜிஸ்டர்ட், நோ கம்ப்ளைண்ட் வாஸ் டேக்கன். அப்புறம் மறுபடி இந்த பெண்ணுடைய வேதனை எல்லாம் பார்த்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில நபர்கள் இந்த பெண்ணுடைய வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. லாயரை பிடிச்சி லாயர் எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு 19ஆம் தேதி நடந்த சம்பவம் ஜூன் 22ஆம் தேதி எப்படியோ ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனது. ரேஷு குப்தா அவருடைய தங்கை எழுதிய ஒரு எஃப்ஐஆர். हो गई वो मैं बुलाऊंगी, वीडियो बनाऊंगी, नहीं बस मैं वीडियो बनाऊंगी यहाँ पे। इस हॉस्पिटल में मेरे साथ गलत हुआ है। तुम बात करो ना। नहीं मैं वीडियो बनाऊंगी, मैं बात करो ना। वीडियो चुप हो, कुछ भी चुप हो इस वीडियो में। और मैं इसको बुलाऊं, मैं कुछ नहीं जानती। देखिए इस हॉस्पिटल में मैंने दांत निकलवाने आई थी, मुझे निकलवाना कोई और दांत था बड़ी। ये लोग कह रहे हैं निकलवाने कोई और आई थी, लोगों ने दांत कोई और निकलवा दिया, मुझे पता नहीं था। मैंने घर जाके चेक करा था, मैं चुप नहीं होंगी। और मुझे कह रहे हैं यहाँ से बाहर निकलो, मैं बाहर नहीं निकलूंगी। சரி, அப்போவாவது இதுல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லை? டெபுட்டி கமிஷனர் ஆஃப் ஈஸ்ட் ரஞ்சிதா சர்மா ஒரு பெண்மணி, அவர் மீதும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த போலீஸ் ஜீப்ல இருந்த 4 கேவலமான போலீஸ் ஆபீசர், போலீஸ் வேலைக்காரர்கள், ஆபீசர்கள் கிடையாது. இவர்களுக்கு இந்த விஷயத்தை அடுத்தடுத்து எடுத்து வைக்கணும். ஆபீசர், ராஜா, மகாராஜா இந்த வார்த்தையெல்லாம் நீக்கணும். பிரதான் சேவக்னு சொன்னார் இல்லையா, நான் தான் பிரதான சேவகர் என்று. எவ்ரி சீஃப் மினிஸ்டர் ஷுட் அட்ரஸ் தி சேம். சீஃப் சேவகர், சீஃப் போலீஸ் சேவகர், சீஃப் ஜஸ்டிஸ் சேவகர், எலெக்ஷன் கமிஷனர் சேவகர், எல்லாருமே தன்னை சேவகனாக அடையாளம் படுத்தும்படி இது போன்ற இந்த அடிஷனல் ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அடுத்தடுத்து துண்டிக்காத வரை இவர்களுடைய இந்த விவிஐபி கல்ச்சரை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். பாதுகாப்பு தேவையா? பாதுகாப்பு நாங்கள் கொடுத்துருக்கோமா இல்லையா? ரோட்டோரமாக ஒரு பெண்மணி கொதிக்கக்கூடிய தண்ணி சொல்லுது அந்த பொண்ணு, இந்த மாதிரி இப்பதான் கடையை போட்டு தண்ணி கொதிக்குது, 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, அப்படியே துணியை வச்சு நான் இறக்கி வச்சிடறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமை இல்லையா? 120 ஸ்பீட்ல நீங்க அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணது 120 ஸ்பீட்ல தான் நீங்க போகணுமா? அப்ப மக்கள் என்ன ஈயரும்பா நசுக்கி கொள்றதுக்கா? இந்த எஃப்ஐஆர் 22ஆம் தேதி போடப்பட்டது.
சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க அலசி பார்க்க போகிறோம். இதற்கு மேல என்னையா சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவை? இதுக்கு மேல என்ன ஆதாரம் தேவை? போலீஸுடைய முகம் தெரியும், அவர்களுடைய அலட்சித்தனம் தெரியும், இந்த பெண்ணுடைய வேதனை தெரிகிறது, காயங்கள் தெரிகிறது. இதற்கு மேலேயும் உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவை. 25ஆம் தேதியில இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். 19ஆம் தேதி நடந்த சம்பவம் 6 நாட்கள் ஆகிருச்சு. அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இந்த பெண்ணிடம் எந்த அதிகாரியுமே வந்து பேசவில்லை. எந்த பஜன்லால் சர்மா சீஃப் மினிஸ்டர், பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஒரு வார்த்தை கூட பேச, பிஏவை அனுப்பிவிட்டு சரி அங்க போய் பாருங்க, ஏதோ இந்த மாதிரி பெண்ணோட நடந்துருச்சாம, என்னுடைய கான்வேல நடந்துருச்சாம அனுப்ப. ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ரோட்டோரமாக ஒரு மோமோ கடை போட்ட ஒரு படித்த பட்டதாரி பிஎஸ்சி கிராஜுவேட் பெண்ணுடைய நிலை இதுதான் இந்தியா. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.